தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருவதைக் கண்டு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சாடல். இடைத்தேர்தல் எப்போது வைப்பார்கள் என்று வெறியோடு காத்து இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. காவிரி விவகாரத்தில் கர்நாடக மக்கள் விவசாயிகளின் நலனை காப்பேன். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உறுதி. பொள்ளாச்சி அருகே தண்ணீர் லாரி மீது கார் மோதி விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. இந்தோனேஷியா நாட்டில் போக்குவரத்து படகு தீப்பற்றி எரிந்து விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. 41 பேர் கடலில் மூழ்கி மாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருகிறது என்றும் இதை கண்டு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட போதைப் பொருள் இல்லாத இளைஞர்களுக்கான விக்சித் பாரத் சங்கல்ப் அபியான் திட்டத்தை மும்பையில் தொடங்கி வைத்த பின்னர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க போதைப் பொருளுக்கு எதிரான இந்த கூட்டு போராட்டத்தில் இளைஞர்களும் இளம் பெண்களும் இணைவார்கள் என்பதில் நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்றும் இப்பகுதி முழுவதையும் போதைப் பொருள் இல்லாதத மாற்றும் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் வட மும்பையில் உள்ள நாங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறோம் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருகிறது என்றும் இதை கண்டு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்றார். ஏனெனில் தன்னை ஒரு இளைஞர் என்று காட்டிக்கொள்ளும் ராகுலுக்கு தற்போது இளைஞர்கள் மத்தியில் எந்த ஈர்ப்பும் இல்லை என்றும் இளைஞர்களின் ஆதரவு தொடர்ந்து பாஜகவுக்கே உள்ளது என்றும் குறிப்பாக ஜென்சி எப்போதும் எங்களுடனே இருக்கிறார்கள் என்றும் ஜென்சி தலைமுறையின் ஆதரவு இளைஞர்களின் சக்தியும் இல்லாமல் பிரதமரால் 3 முறை வெற்றி பெற்றிருக்க முடியாது என்றும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் துணை நிற்கிறார்கள் என்பதில் நாங்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இடைத்தேர்தல் எப்போது வைப்பார்கள் என்று காத்து இருக்கிறேன், வெறியோடு இருக்கிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் புதிதாக 1000 பேர் இணையும் நிகழ்ச்சி பல்லாவரத்தில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நடிகருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் தெரியாத தருதலை கூட்டம் நடிகனிடம் ஆட்சியை கொடுத்து விட்டார்கள் என்றும் பிளாக்கில் டிக்கெட் விற்ற கூட்டம் எங்களை திரள்நிதி கூட்டம், திரள்நிதி திருடர்கள் என்கிறார்கள். இது மக்கள் இயக்கம், மக்களிடம் இருந்துதானே பெற முடியும். நீங்கள் வாக்குகளை மக்களிடம்தானே கேட்கிறீர்கள். நாங்கள் வாக்குகளையும் கேட்கிறோம், வலிமையும் கேட்கிறோம் என்றும் திரள்நிதியில் ஒரு தேநீர் கூட அருந்த மாட்டோம் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 234 தொகுதிகள் இருக்கும்போது பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதி மதம் காரணங்களுக்காக போட்டியிடப்பட்ட ஜோசப் விஜயால் எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும் என்று சீமான் கேள்வி எழுப்பினார். மேலும் லஞ்சம் கேட்டா கொடுக்காதீர்கள் என்று சொல்லக்கூடியவர் லஞ்சம் வாங்கினால் அவரை டிஸ்மிஸ் செய்வேன் என்று சொல்ல முடியவில்லை என்றும் ஜல் ஜீவன் திட்டத்தில் குடிநீரை தருவதற்கு முன் வரும் மத்திய அரசு நதிநீரை பெற்றுத்தர ஏன் முன் வரவில்லை என்று கேள்வி எழுப்பியவர் இடைத்தேர்தல் எப்போது வைப்பார்கள் என்று காத்து இருக்கிறேன், வெறியோடு இருக்கிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் கர்நாடக மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனை காப்பேன் என்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் குறித்து முடிவெடுக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் பெங்களூரு விதான சதாவில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு பற்றாக்குறையாக பெய்துள்ளது என்றும் இதனால் காவிரி படுகையில் இராங்கியை தவிர மற்ற 3 அணைகளும் நிரம்பாமல் உள்ளன.
குறிப்பாக கேஎஸ்ஆர் அணை நிரம்பவில்லை என்றும் இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடாமல் இருந்து வருகிறது என்றும் இதற்கிடையில் காவிரி ஒழுங்காற்று குழு தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதற்கு விவசாயிகள், கன்னட அமைப்பினர் மற்றும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அத்துடன் பெங்களூரு, மண்டியா, மைசூருவில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களும் நடந்து வரும் நிலையில் வரும் 13ஆம் தேதி முழு அடைப்பு நடத்த கன்னட கூட்டமைப்பு அழைத்து விடுத்துள்ளது. இதனால் கர்நாடக மக்கள், விவசாயிகளின் நலனை காப்பதே முதன்மை என்றும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே நல்லாம்பள்ளி பிரிவில் நின்றிருந்த தண்ணீர் லாரி மீது கார் மோதி விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். கோவை மதுக்கரை குடும்பாக்கத்தையை சேர்ந்த கனகராஜ், அவரது மனைவி நர்மதா, மகள்கள் ஆரத்தி, பூரணி மற்றும் வீட்டின் அருகில் வசித்து வந்த ராமன் உள்ளிட்ட 5 பேர் காரில் பழனி முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு செல்வதற்காக பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் கோவை நோக்கி சென்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நாலாம்பள்ளி பிரிவு அருகே சாலை பராமரிப்பு பணிக்காக தண்ணீர் கொண்டு வந்த லாரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது 5 பேர் பயணித்த கார் தண்ணீர் லாரியின் பின்புறத்தில் வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் முழுவதும் உருக்குலைந்த நிலையில் காரில் இருந்த 3 பெண்கள் உட்பட 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் உடல்களை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்தோனேஷியா நாட்டில் போக்குவரத்து படகு தீப்பற்றி எரிந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேர் கடலில் மூழ்கி மாயமாகினர். ஆசியாவில் அமைந்துள்ள இந்தோனேஷிய நாடு ஆயிரக்கணக்கான தீவுகளை கொண்டுள்ளது. இந்நாட்டில் படகு போக்குவரத்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் அந்நாட்டின் கிழக்கு ஜாவா மாகாணம் சுரபையா நகரில் இருந்து தெற்கு சுலவாசி மாகாணம் மகசர் நகருக்கு இன்று படகு சென்று கொண்டிருந்தது. அந்த படகில் 271 பயணிகள் பயணித்தனர். வடகிழக்கு ஜவாவின் மடுரா தீவு அருகே சென்றபோது படகில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் பலரும் கடலில் குளித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் படகில் சிக்கியவர்கள், கடலில் குதித்தவர்கள் என மொத்தம் 225 பேரை உயிருடன் மீட்டனர். ஆனாலும் இந்த சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 41 பேர் கடலில் மூழ்கி மாயமாகினர். இதனையடுத்து கடலில் மூழ்கி மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் படகில் தீப்பற்றியதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக பட்ஜெட் ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட்டாக இருக்க வேண்டும் என்று சென்னை வேலப்பன்சாவடியில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்தார். சென்னை வேலப்பன்சாவடியில் உள்ள ஏசிஎஸ் கல்லூரி அரங்கில் பிரதமர் நரேந்திர மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி பிரம்மாண்ட LED திரை மூலம் ஒளிபரப்பப்பட்டது. நிகழ்ச்சியில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் ஏசி சண்முகம் செய்தியாளர்கள் சந்தித்து பேசினார். அப்போது இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு போதையற்ற பாரதத்தை உருவாக்க பிரதமர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், வரவிருக்கும் தமிழக பட்ஜெட் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் நலனை மையமாக கொண்டு அமைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒவ்வொரு இலாகாவாக ஆய்வு செய்துள்ளதால் நல்ல பட்ஜெட்டாக வரும் என எதிர்பார்ப்பதாகவும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்தார். பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்காக இந்த பட்ஜெட் இருக்க வேண்டும். குறிப்பாக நடுத்தர மக்களுக்காக இந்த பட்ஜெட் அமைய வேண்டும். ஆகவே அவர் அன்றாடம் முதல்வர் ஒவ்வொரு இலாக்கா வாரியாக அதை நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆகவே நல்ல பட்ஜெட்டாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். காவிரி பிரச்சனையில் எத்தனையோ ஆட்சியாளர்கள் பேசினார்கள், எந்த மாற்றமும் இல்லை என்றும் மக்கள் ஆட்சி மாற்றத்தை கொடுத்தாங்க, ஆனால் இப்பவும் மாற்றம் இல்லை, ஏமாற்றம்தான் என்றும் ஒகேனக்கலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிப்பதுடன் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்காத கர்நாடக அரசை கண்டித்து தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில்
தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோர் தலைமையில் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் பேசினார். அப்போது காவிரி உரிமையை மீட்க முதலில் குரல் கொடுத்த இயக்கம் தேமுதிக என்றும், முதல் முறையாக தேமுதிக சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு கர்நாடகத்திற்கு எதிராக நடக்கும் முதல் ஆர்ப்பாட்டம் என்றும் விஜயபிரபாகரன் தெரிவித்தார். ஒவ்வொரு தேர்தல் முடிந்த பிறகு என் பேச்சு ஆர்ப்பாட்டத்தில் தான் தொடங்கும் என்றும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த அனுபவம் இல்லாத ஆட்சி பற்றி பேசப் போகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் சென்னைக்கு வந்த ராகுல் காந்தி பெங்களூருவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க டிஃபன் சாப்பிடுகிறார் என்றும், நீட்டுக்கு சட்டையை கிழித்துவிட்டு போராடுகிறார், ஆனால் தண்ணீருக்கு ஏன் போராடவில்லை என்றும், திமுக போட்ட பிச்சையால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைத்துள்ளது என்றும், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிதானே நடைபெறுகிறது என்றார். நாம் முதலில் பாஜகவை கேட்பதை விட காங்கிரஸை தான் கேட்க வேண்டும் என்றும் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் தெரிவித்தார். மேலும் கடந்த திமுக ஆட்சியில் போட்டோ சூட் நடத்துவதாக விமர்சித்த தாவேகா தலைவர் விஜய், முதலமைச்சர் ஆனதும் கோட்டு சூட்டு கண்ணாடி போட்டுக்கொண்டு ஆய்வு செய்கிறார் என்றும், நானும் தான் கோட் சூட் போடுவேன் என்றும் விஜயபிரபாகரன் தெரிவித்தார். குடியாத்தம் பிபுல்ஸ் டெவலப்மெண்ட் தொண்டு நிறுவனம் மற்றும் ஷேஷா நிறுவனம் சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிபுல்ஸ் டெவலப்மெண்ட் ஷேஷா தொண்டு நிறுவனத்தின் சார்பில் ஏழை எளியோருக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் ராஜகணபதி நகரில் நடைபெற்றது. அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற முகாமில் திரைப்பட நடிகர் அன்வர் அலிகான், அதிமுக மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆலோசனை மற்றும் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். அதன் பின்னர் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளுடன் மரக்கன்றுகளும் பள்ளி சிறார்களுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் வாசுகி பாண்டியன், கேரளாவை சேர்ந்த சமூக ஆர்வலர் ராஜேஷ், சமூக சேவகி வடிவு, மகேஷ், பிருத்திவிராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். குடியாத்தம் காமராஜர் நற்பணி மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் சட்டப்பேரவை உறுப்பினர் தென்றல்குமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி மன்றத்தின் சார்பில் கர்மவீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கும் நிகழ்விழா பழமநேர் சாலையில் உள்ள திருவள்ளூர் பள்ளி அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கேவி குப்பம் சட்டப்பேரவை உறுப்பினர் தென்றல்குமார் கலந்து கொண்டு காமராஜரின் தொண்டு, பணி, சமூக பணி, அரசியல் பணி குறித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பள்ளிகளின் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை உள்ளிட்டவை வழங்கினார். அதன் பின்னர் மாணவிகளின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசு வழக்கறிஞர் செந்தில்குமார், தமாக மாவட்ட தலைவர் அருணோதயம், மன்றத்தின் தலைவர் லோகநாதன் மற்றும் நிர்வாகிகள் சுயராஜ், செந்தில், ராமமூர்த்தி, ஜெகதீஸ்வரன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். கிணற்றிலிருந்து வரக்கூடிய நிலத்தடி நீரை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஈசிஆர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஊத்தாண்டி பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து வரக்கூடிய நிலத்தடி நீரை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஈசிஆர் சாலையின் ஓரத்தில் பந்தல் அமைத்து பள்ளி சிறுவர்கள் முதல் பெண்கள் உள்ளிட்டோர் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது தரமில்லாமல் உள்ள கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வேண்டாம் என தொகுதியின் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், கடந்த 4 நாட்களாக குடிநீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் உத்தண்டி பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கிணற்றிலிருந்து வரும் நிலத்தடி நீரை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டுமென ஜெம் டிவியில் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக திருப்பரப்பு அருவியில் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கோதையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் அதிவேகமாக தண்ணீர் கொட்டும் பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து தடுப்பு வேலிகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மற்ற 4 பகுதிகளில் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் கேரள மாநில சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. தடையை மீறி சுற்றுலா பயணிகள் கோதையாறு மற்றும் தடை செய்யப்பட்ட அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்காமல் இருக்க காவல்துறையினர் மற்றும் பேரூராட்சி காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினத்தை விட இன்று அருவியில் தண்ணீரின் வேகம் குறைந்துள்ள நிலையில் திருப்பரப்பில் போட்டிங் போக முடியாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். எப்பயும் போல் வருஷம் இங்கே வருவோம். திருப்பரப்பு ஃபால்ஸு, நாகர்கோவில் ரொம்ப பிடிச்சி போய் வருஷம் இங்கே தான் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு நல்லா சுற்றி பார்த்துட்டு இங்கே சுற்றி நிறையா பிளேஸ் இருக்குது, விசிட் பண்ணிவிட்டு தான் போவோம். இந்த வருஷம் போட்டிங் இல்லை, அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. வருஷம் போட்டிங் போயிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நாங்களாகவும் ரைட் பண்ணியிருக்கோம், பெரிய போட்டிங் எல்லாமே போயிருக்கோம், நல்லா இருந்திருக்கும். இந்த வருஷம் அது ஒன்று மட்டும் ஒரு குறையாயிருச்சு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி சீக்கிரமாக பண்ணிங்கன்னா அதுவும் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக இருக்கும். வர்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைகள் இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா வந்திருக்காங்க. கொஞ்சம் சேஃப்டியாக மட்டும் பார்த்துக்கணும், அதுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். போட்டு வர ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி, அதனால் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சேஃப்டியாக மட்டும் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நன்றி. நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என மாத்தூர் அப்போலோ ஆம்ஸ்ட்ராங் நகரை சேர்ந்த இமானுவேல் மற்றும் வழக்கறிஞர் GR ரமேஷ் பிரபு ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். மாத்தூர் பகுதியில் நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து மாத்தூர் அப்போலோ ஆம்ஸ்ட்ராங் நகரை சேர்ந்த இமானுவேல் மற்றும் வழக்கறிஞர் GR ரமேஷ் பிரபு ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது தமிழ்நாடு நகர்ப்புற நில உச்சவரம்பு மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1978 படி மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. ஆனால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் பெரும்பாலானவை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி முறையான பயன்பாட்டிற்கு மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் மாற்றம் செய்யப்படாத நிலங்களை அதன் உரிமையாளர்களிடமே ஒப்படைக்க வேண்டுமென தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது என்றும் மாதவரம் தாலுகா மாத்தூர் கிராமத்துக்குட்பட்ட அப்போலோ ஆம்ஸ்ட்ராங் நகரில் பல்வேறு வீட்டு மனைகள் நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டத்தின்படி விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த வீட்டு மனைகள் அனைத்தும் சட்டம் அறியா கிரயம் திட்டம் என்ற பெயரில் தொடர்ந்து வெவ்வேறு நபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்படுகின்றன என்றும் ஆனாலும் பட்டா மாறுதல் என்பது முடியாத காரியமாக உள்ளது என்றும் இந்நிலையில் இந்த இடங்களை வரன் முறைப்படுத்தும் திட்டம் ஒன்றை கடந்த 1999ஆம் ஆண்டு தமிழக அரசு கொண்டு வந்தது. ஆனால் இதனை அமல்படுத்துவதில் அதிகாரிகள் தொடர்ந்து மெத்தனம் காட்டுகின்றனர் என்றும் வழக்கறிஞர்கள் இமானுவேல் மற்றும் GR ரமேஷ் பிரபு ஆகியோர் தெரிவித்தனர். இது தொடர்பாக மேலும் அவர்கள் தெரிவிக்கையில், நிறைய எக்ஸஸ் லேண்டை கையகப்படுத்தி அதை ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு இந்தியா முழுக்க ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும். இப்போ நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா 1978 நிலக்கிழார்கிட்ட வாங்கி அதை இல்லாதவங்களுக்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டோ ஹவுசிங் போர்டுக்கோ கொடுக்கணும். முசிறியில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 60,000 கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி நடராஜர் நகர் பகுதியில் நஸ்ருதீன் என்பவர் வீடு ஒன்றை வாடகை எடுத்து கடந்த 7 மாதங்களாக குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் திருச்சி அடுத்த நொச்சியத்தில் தனியார் நிறுவனத்தில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் மாமனாருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் வாடகை வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் ஐயம்பாளையம் அடுத்த சேந்தமாங்குடியில் உள்ள மாமனார் வீட்டுக்கு சென்றார். அங்கு மாமனாரை பார்த்துவிட்டு மீண்டும் குடும்பத்துடன் வீட்டுக்கு திரும்பினார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 60,000 கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து முசிறி காவல் நிலையத்தில் கொள்ளை சம்பவம் குறித்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை பதிவு செய்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து
கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோவையில் உலக தாய்ப்பால் வாரம் 2026ஐ முன்னிட்டு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை பந்தய சாலை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்றனர். நிகழ்ச்சி மாவட்ட குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் பிரீத்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நடைப்பயணத்தில் மருத்துவர்கள், மருத்துவமனை பணியாளர்கள், செவிலியர்கள், கல்லூரி மாணவர்கள், தாய்மார்கள் மற்றும் பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் பேசும்போது குழந்தையின் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு தாய்ப்பால் மிகவும் அவசியமானது என்றும் பிறந்த குழந்தைக்கு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் தாய்ப்பால் வழங்கும் தாய்மார்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சமூகத்தின் முழுமையான ஆதரவு அவசியம் என்றும் தாய்ப்பால் வழங்குவதை ஊக்குவிப்பதன் மூலம் தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தனர். மதரால் டொனேட் பண்ண முடியும்னாக்கா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் தாராளமாக டொனேட் பண்ணலாம். அது இப்போது அவங்க டொனேட் பண்ணிவிட்டு ஈவன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை வேறு ஏதாவது ஏரியாவுக்கு வரணும் கூட அவசியம் இல்லை. ஆக்சுவலாக பிரெஸ்ட் மில்க் பேங்க் ஏடிஎம் எங்கள் நம்பர் கால் பண்ணாங்கனாக்கா வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இப்போ கூட ஒருத்தர் பார்த்து நான் ஹீ ஹாஸ் பீன் டூயிங் இட் ஃபார் மெனி இயர்ஸ் நவ். ஸோ அவங்க ஈவன் இங்கேருந்து மதுரை, பெங்களூர், சென்னை எவ்வளோ தூரம் இருந்தாலும் நெக்டபீஸ் ஆக்சுவலி கலெக்ட் த மில்க் கரெக்டான கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு பாஸ்டரைசேஷனுக்காக கொண்டு வந்துட்டு சிமிலர்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ இஸ் டன் பை தெம். ஒரகடம் அடுத்த வள்ளக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் நந்தவனத்தில் உழவார பணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த வள்ளக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, கிருத்திகை, சஷ்டி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். இந்நிலையில் இக்கோவிலுக்கு சொந்தமான 6 ஏக்கர் 50 சென்ட் நிலத்தில் வேங்கை, பாதிரி, கடம்பு, தேக்கு, கோக்கனி, வேம்பு, மகிழம், மா, தென்னை, இலுப்பி மற்றும் நாவல் மற்றும் நட்சத்திர மரங்களை நட்டு வைத்து பசுமை காடு நந்தவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த இடத்தில் 1600 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிலையில் ஞாயிறன்று காலையில் உழவார பணி நடைபெற்றது. உழவார பணியில் சென்னையை சேர்ந்த அகில பாரத இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சோ செந்தில்குமார் மற்றும் பணியாளர்களுடன் இணைந்து கைகளில் கையுறைகள் அணிந்து பாதுகாப்புடன் நந்தவனத்தில் வளர்ந்துள்ள சிறுமை கருவேலங்களை, செடிகள் மற்றும் இதர் முட்புதர்களையும் வெட்டி அப்புறப்படுத்தி உழவார பணியை மேற்கொண்டனர். மேலும் குப்பைகள், பாலித்தீன் பைகள், விஷச்செடிகள் ஆகியவற்றையும் அகற்றினர். செங்குன்றம் அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் ஆந்திர மாநிலத்திலிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்ட ரூபாய் 1,08,00,000 பறிமுதல் செய்து இந்த பணம் அவாலா பரிவர்த்தனையுடன் தொடர்புடையதா என காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த மொண்டியம்மன் நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள காவல்துறையின் சோதனை சாவடியில் ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வரும் வாகனங்கள் வழக்கம் போல் சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. இன்று காலை ஆந்திர மாநிலத்திலிருந்து பார்சல்களை ஏற்றி வந்த கொரியர் நிறுவன லாரியில் காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது லாரியில் இருந்த 3 பைகளில் கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 1,08,00,000 பறிமுதல் செய்து பணத்தை எடுத்து வந்த ஆந்திராவை சேர்ந்த பர்வீன் மற்றும் பவன், லாரி ஓட்டுநர் ராம்பாபு ஆகிய மூவரையும் காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் விஜயவாடாவிலிருந்து சென்னை நோக்கி வந்த பார்சல் லாரியில் லிஃப்ட் கேட்டு வந்ததாகவும், சென்னையில் நகைகள் வாங்குவதற்காக இந்த பணத்தை கொண்டு வந்ததாகவும் மூவரும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இவ்வாறு பெரிய தொகையை எடுத்து செல்ல தேவையான எந்த ஆவணங்களும் இல்லாததால் காவல்துறையினருக்கு ஹவாலா பணம் என சந்தேகம் எழுந்துள்ளது. கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு கண் மருத்துவ சங்கத்தின் 73வது ஆண்டு மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களில் அதிநவீன கண் மருத்துவ கருவிகள் மற்றும் சாதனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கோவையில் உள்ள கொடிசிய வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் தமிழ்நாடு கண் மருத்துவ சங்கத்தின் 73ஆம் ஆண்டு மாநாடு 3 நாட்கள் நடைபெறுகிறது.
கோவை கண் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் சார்பில் டாக்டர் ராட்னி மே ஜே மோரிஸ் ஒருங்கிணைப்பில் நடைபெறும் மாநாட்டை கோவை கங்கா மருத்துவமனையின் தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் எஸ் ராஜா சபாபதி தொடங்கி வைத்தார். அரவிந்த் கண் பராமரிப்பு அமைப்பின் இயக்குனர் எமிரிட்டஸ் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி நாச்சியார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மாநாட்டில் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 2000 கண் மருத்துவர்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் 15 சர்வதேச நிபுணர்கள் மற்றும் இந்தியா, ஆசிய பசிபிக் பிராந்தியங்களைச் சேர்ந்த 15 துணை சிறப்பியல் பங்கங்கள் பங்கேற்ற கண் மருத்துவத்தின் நவீன முன்னேற்றங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ள கண்காட்சியில் அதிநவீன கண் மருத்துவ கருவிகள் மற்றும் சாதனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. போதைப் பொருள் இல்லா இளைஞர்களின் உருவாக்க வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான சங்கல்ப் அபியான் நிகழ்ச்சி குடியாத்தத்தில் நடைபெற்றது. போதைப் பொருள் இல்லா இளைஞர்களை உருவாக்க வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் இளைஞர்களின் பங்கேற்புடன் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா வேலூர் சார்பில் பிரதமரின் நேரலை கலந்துரையாடல் நிகழ்ச்சி குடியாத்தம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தாழை சிலம்பம் இளைஞர் விளையாட்டு கிளப்பும் இணைந்து நடத்தியது. இதில் மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் விளையாட்டு கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மை பாரத் கேந்திரா வேலூர் மற்றும் மாவட்ட இளைஞர் அலுவலர் பிரபாகரன் கலந்து கொண்டு கலந்துரையாடல் செய்தார். பிரதமரின் நேரலை நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்று போதைப் பொருள் மற்றும் போதை பழக்கங்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா இளைஞர்களை உருவாக்குவதே நோக்கம் என உறுதிமொழி ஏற்றனர். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் இளைஞர்களுக்கு நாசா முக்த் யுவா சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள ஓம் சக்தி திருக்கோவிலில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றி செங்காடு மக்கள் வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள ஓம் சக்தி திருக்கோவிலில் ஆடி மாத விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் ஓம் சக்தி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், சிகப்பு உள்ளிட்ட திரவ பொருட்களாலும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களாலும் பட்டாடைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செங்காடு ஊராட்சி மக்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் பங்கேற்று அம்மனுக்கு கேழி கிடா பலியிட்டு பொங்கல் வைத்து படையலிட்டு பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றி வழிபாடு செய்தனர். ஓம் சக்தி அம்மனை வழிபாடு செய்த பின்னர் செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பல வருடங்களாக ஆடி மாத விழாவில் ஓம் சக்தி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றியும் அன்னதானம் வழங்கியும் வழிபட்டு வருகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் ஓம் சக்தி அம்மனை பொதுமக்கள் தரிசித்து வந்தால் அவர்கள் குடும்பத்தில் பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் தீர்ந்து சகல செல்வமும் சௌபாக்கியமும் பெருகும் என்றும் செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் தெரிவித்தார். விழாவில் புரட்சி பாரதம் கட்சியின் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு மற்றும் தட்சிணாமூர்த்தி, ஜனார்தனன், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஓம் சக்தி குழுவினர்கள் பலர் கலந்து கொண்டு ஓம் சக்தி அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் அருகே ஆர் காவனூரில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் வருஷாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் அடுத்த ஆர் காவனூரில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் வருஷாபிக் விழா அடையாறு பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ சித்தி விநாயக பெருமானுக்கு திரவிய பொடி, பால், இளநீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் சந்தன அலங்காரத்தில் விநாயகர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது 1008 மந்திரங்கள் ஓதப்பட்டு பிரசாதம் படைக்கப்பட்டது. வருடாபிஷேக விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சித்தி விநாயகரை வழிபட்டனர். பன்ருட்டி அருகே நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் திருக்கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த கொலப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த வாரம் கணபதி ஹோமத்துடன் கொடியேற்றம் தொடங்கியது.
அதன் பின்னர் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவையொட்டி காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பம்பை மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலில் இருந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பச்சை வாழியம்மன், முருகர், வள்ளி தெய்வானையுடன் வாகனத்தில் பூகரகம் மற்றும் அக்னி கரகம் எடுத்துக்கொண்டு ஏரிக்கரையை வலம் வந்தனர். அதன் பின்னர் விரதம் இருந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பச்சைவாழி அம்மனை வழிபட்டனர். திருவிழாவில் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு காவல் ஆய்வாளர் உதயகுமார் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருவதைக் கண்டு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சாடல். இடைத்தேர்தல் எப்போது வைப்பார்கள் என்று வெறியோடு காத்து இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. காவிரி விவகாரத்தில் கர்நாடக மக்கள் விவசாயிகளின் நலனை காப்பேன். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உறுதி. பொள்ளாச்சி அருகே தண்ணீர் லாரி மீது கார் மோதி விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. இந்தோனேஷியா நாட்டில் போக்குவரத்து படகு தீப்பற்றி எரிந்து விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. 41 பேர் கடலில் மூழ்கி மாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.